இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் தினமும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டான நேரம் என்ன அப்படின்னும் போது இந்த 2025 கரெக்டாக மாலை 5 மணிக்கு ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கண்டினியூஸாக இந்த 5 மணி ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க. 5 இல்லைன்னா 5:30, அரை மணி நேரம் தாமதமாகலாம். கண்டிப்பாக 5 to 5:30 நீங்கள் வெயிட் பண்ணி ப்ரேயர்ஸை கேட்கலாம். நைட் டைமில் பாட்டு அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் ப்ரேயர்ஸை சீக்கிரமாக கேட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்களும் ஜெபிச்சுட்டு தூங்க போகிறீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய அன்பு உறுதியானது. அவர் நம்மை தமக்கு சொந்தமான ஜனமாக தேர்ந்து கொண்டிருக்கின்றார். தோல்விகளின் மத்தியில் மனம் உடைஞ்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போகிறதில்லை போல், இப்படி தான் நடக்கும் போலன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கைவிட்டே இருக்கேன். எனக்கு வேணான்னு சொல்லி நான் கடந்து போய்கிட்டே இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. இது தோல்வியில் தான் முடியும். எதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு வேணாங்கன்னு சொல்லி ஒதுங்கி வாழ்ந்துட்டுருக்கேன். ஆண்டவரேன்னு சொல்லி இனி எத்தனை பேர் கண்ணீரும் கவலையுமா இருக்கும்ல? கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ சோகங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு பக்கபலமாக இருக்கீங்க. ஆண்டவரே, என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கேளுங்களேன் ஏசப்பா கிட்ட. கண்டிப்பாக நம்மளை பார்த்து பாருங்கள். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மகனே நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுட்ருக்காரு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆண்டவர் இடத்துல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. நிச்சயமாய் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கி நம்ம கூட அந்த உறவுகள் நிறைய பேராக இருக்கட்டுமே, நம்ம ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருப்போம். இவங்க தான்டா என் உலகம், என் நெருங்கிய நண்பனாக இருக்கட்டும், என் நெருங்கிய உறவாக இருக்கட்டுமே, எனக்கு இவங்களை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர், அவங்ககிட்ட பேசினா சரி, அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஆனால் அந்த உறவு திடீர்னு காணா போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இல்லை, நம்மளாக இருக்க மாட்டோம். ஐயோ, எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அது, எனக்கு கிடச்ச ஒரு விஷயம் அது, இப்போ என்கிட்ட இல்லையே, மன வருத்தத்தில் இருப்போம்ல. யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க பிரதர். என் கண்ணு பட்டுச்சா இல்லை யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம கூட இந்த உறவுகள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அதே நினச்சி யோசிச்சுட்ருப்போம்ல. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். ஸோ நம்மளுக்கு கிடச்ச உறவுகளை நேசிக்க பழகுங்க. இதுதான் நான் சொல்கிற விஷயம். இது அவ்வளோ அற்புதமான உறவுகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இனி உறவு கிடைக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த உறவு கிடைச்சாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுன்றது இன்னும் சிரமமாக இருக்குல்ல. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகனே கலங்காது, நான் இருக்கேன். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தினம் ஒரு ஜெபங்கள் கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள், உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல மேஜிக்கல் மூமெண்ட்டை கொடுக்க காத்துட்ருக்காருங்க. எதிர்பாராத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னா உற்சாகத்தில் நம்ம துள்ளி குதிக்க போகிறோம். சந்தோஷத்தினால் நம்ம ஐயோ எனக்கு கிடச்சிச்சு, ஆண்டவரே நன்றி. ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுங்கள். சோகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷத்தினால் நம்ம துள்ளி குதித்தாலும் சரி, ஆண்டவரே நன்றி. இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். கண்டிப்பாக நம்ம நல்லமே மாறப்போகுதுங்க. எதுவுமே நீங்கள் எப்படி சொல்கிறது, நெகட்டிவாகவே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இது நடக்காது, நான் இப்படி தான், நான் அப்படி தான் சொல்லி உங்களே நீங்கள் தாழ்த்தக்கூடாதுல்ல, உயர்வாக நினைக்கணும்ல. என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேன், முடியலனாலும் நான் கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே,
உம்முடைய மாறாத அன்பிற்காகவும் எங்களை உமக்கு சொந்தமானவனாக தேர்ந்து கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு கோடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்றனப்பா. தோல்விகளின் நேரத்திலும் பலவீனத்தின் நேரத்திலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்புகின்றேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் மிகப்பெரிய எங்களை உயர்த்துக்கு கொண்டு போகிற நம்புகிறேன் இயேசப்பா. மனம் உடைஞ்ச நேரத்தில் கூட எங்களுக்கு நீர் ஆறுதலாக இருப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே. திடமான ஒரு நம்பிக்கை கொடுங்க இயேசப்பா. நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசகராக நல்ல ஒரு தகப்பனாக எங்கள் கூட எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவன் என்பதை மறவாமல் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உம் பிள்ளைகள் என்றும் பிரியமானவன் என்றும் தைரியமாக அறிக்கையிடுகின்றோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய நினைவுகளை நம்புவதற்கு சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கவும் தேவையான கிருபையை எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உபத்திரவத்தில் உம்முடைய உண்மையை நாங்கள் மறவாதிருக்கும்படி செய்து எங்களுடைய ஆவியை உமது சமாதானத்தினாலும் நிரப்பி அருள வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதற்கேற்ப எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் நடந்து உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சோகங்கள், எவ்வளோ மன வலிகள், வேதனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் என் கூட இருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தெளிவை கொடுங்க ஆண்டவரே. முட்டாள்தனமான முடிவுகளை என் வாழ்க்கையில் நிறைய தடவை எடுத்துட்டேன். அப்போல்லாம் புரியல ஆண்டவரே. ஒரு வலி வேதனையை நான் தாங்கிட்டேன். அப்போது எனக்கு புரியல. ஆனால் நான் இந்த வழியை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். புரியாத புதிராக என் வாழ்க்கை இன்னும் எப்படி போகுதுன்னே தெரியல. எங்களை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமே மாறுன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாய் அந்த சந்தோஷமான நாளுக்காக காத்துட்ருக்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகளை சந்திச்சிட்டோம். மீண்டும் மீண்டும் தோல்விகளை கொடுத்து எங்கள் மனசை ரொம்ப ரணமாக்கிட்டீங்க ஆண்டவரே. வெற்றியை கொடுங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா சுபிக்கின்ற வேலையில் எங்கள் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். இனிமேல் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு டான்னு ப்ரேயர் அப்லோட் ஆகிடும். கேளுங்க, மறக்காமல் நீங்களும் ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.